பெண்கள் ஏன் மேட்சாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், மேட்சிங்காக ஜுவல்ஸ் போட்டுக்கிறோம் தெரியுமா? ஏன்னா மேட்சிங்காக வாழ்க்கை தான் அமையும். மேட்சிங்காக ட்ரெஸ்ஸாவது போட்டு தான் பெண்கள் ட்ரெஸ் பண்ணுறாங்க. இப்படி மேட்சிங்காக பண்ணிக்கிறோம் எல்லாம். அதே ஆண்கள் பாருங்கள், பேண்ட் ஒரு கலர் இருக்கும், ஷர்ட் ஒரு கலர் இருக்கும், கோட் ஒரு கலர் இருக்கும், ஒரே கூத்தாக இருக்கும். சிலர் கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த ஆப்போசிட்னாலும் லைட்டு டார்க்குனாலும் கரெக்டாக எடுக்கும். சிலருக்கு கண்ணா பின்னான்னு இதுவே இருக்காது, ஒரு கரெக்டான ஒரு சூஸே இருக்காது, ஒரு காமெடியாக இருக்கும். ஆனால் அப்படி தான் பண்ணிக்கிட்டு வராங்க. நாங்கள் கேட்குறோம்மா, நாங்கள் அட்லீஸ்ட் எங்கள் உடையிலையாவது மேட்சிங்காக இருப்போம் தான் நாங்கள் மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் நீங்கள் கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் பண்ண வேண்டியது, எனக்கு என்னன்னு போக வேண்டியது, ஏதோ ஒரு ஷர்ட்டு கலரு, ஏதோ ஒரு பேண்ட்டு கலரு, அப்படி தான். இது மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சில நேரத்தில் ரொம்ப டேஷ் ஆகும் வீட்டுங்களில். என்னடி ஷர்ட் அயர்ன் பண்ணியா? நான் எதுக்கு அயர்ன் பண்ணணும்? உன் ஷர்ட்டு நீ அயர்ன் பண்ணிக்கோ, நான் எதுக்கு அயர்ன் பண்ணணும்? எனக்கு என்ன நீ அயர்ன் பண்ணி தரியா? இப்படியெல்லாம் போகும். அது எங்கன்னா கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ தான் செம்ம வாக்கும் அதை நடக்கும். ஏண்டி நீ ஏன் அயர்ன் பண்ணலை? ஏன் நான் எதுக்கு அயர்ன் பண்ணணும்? இந்த மாதிரி செம்ம லடாய் தான். அப்படி எவ்வளோதான் அவங்களும் பார்ப்பாங்க. அந்த நேரம் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு வெளியே போகணுமா, ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த நேரத்துக்கு வருவேன், ரெடியாகிரு, ஷர்ட் ஃபேண்ட்டெல்லாம் இந்த மாதிரி அயர்ன் பண்ணலைனாலும் அயர்ன் பண்ணணும்னாலும் இதை அயர்ன் பண்ணிவிடுமானா பண்ணி வைக்க போகிறாங்க. அந்த நேரத்துக்கு குதிப்பாங்க. குதித்து உடனே இதை பண்ணலையா, அதை பண்ணலையா, இப்படியா அப்படியானா எப்படி? 7:30 மணிக்கு ரிசப்ஷன் போகணுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெண்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆண்கள் என்ன, ஒரு ஃபேண்ட்டை எடுத்து ஷர்ட்டை எடுத்து மாட்டினா போச்சு, ஒரு தலையை சீவுனா போச்சு. இப்போ சிலருக்கு முடி கூட கிடையாது, அந்த சீவுற வேலை கூட கிடையாது. அதனால் அவங்களுக்கு என்ன, கிளம்பி நின்றுடுவாங்க. நம்ம அப்படியா, மேட்சாக போடணும், மேட்சாக ஜுவல்ஸ் போடணும், மேக்கப் பண்ணணும், சும்மா கலகலன்னு இருக்கணும்ல. நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாலும் வெளியில் போகிறப்ப எங்கள் வீட்டுக்காரர் நல்லா வச்சுக்கிறாருன்னு அப்படி இப்படி ஆட்டி காமிச்சிக்க வேண்டாமா? இல்லாட்டி ஒன்று தான் போகும், உனக்கு தான் இதுவாகும், உனக்கு தான் அவமானம்னு வேற சொல்லி காமிப்பாங்க பெண்கள். உனக்கு தான் அவமானம். இதெல்லாம் யாருக்கு? உனக்காக தான் பண்ணிக்கிறேன்.